டயபெட்டிஸ்ன்றது சடனாக வரப்போகிறது இல்லைங்க. ஆரம்பத்திலே பல அறிகுறி நம்ம உடம்புல காமிக்குது. நம்ம தான் அதை உதாசீனப்படுத்தி கவனிக்கிறது இல்லை. உதாரணமாக என்ன மாதிரி அறிகுறிலாம் காமிக்கலாம் அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். வணக்கம், நான் சித்த மருத்துவர் டாக்டர் கௌஷிக் மோகன். நோயற்ற வாழ்வுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோ பாருங்கள். முதல் அறிகுறியாக நம்ம உடம்புல என்ன காமிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் இரவு ப்ராப்பராக தூங்கியிருந்தாலுமே கூட பகல் நேரத்தில் சாப்பிட்ட உடனே 30 நிமிஷத்துலேருந்து 1 ஹவருக்குள்ளே ஒரு பயங்கரமான தூக்கம் வர்றது. கண்ணையே விழிக்க முடியாத அளவுக்கு தூக்கம் வர்றது கூட டயபெட்டிக்கோட ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம். அடுத்த அறிகுறியாக என்ன காமிக்கலாம் அப்படின்னா, கழுத்து பகுதியில், அக்கல் பகுதியில் இது போல் அதிக அளவாக கருமை நிறத்தில் ஒரு பிளாக் கலரில் பேச்சஸ் ஏற்படும். ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஏற்படலாம். இது ஐக்கந்தோசிஸ் நைக்ரன்னு சொல்கிறோம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸில் உடம்புல அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இது போல் கருமை நிறத்தில் ஏற்படும். அடுத்த அறிகுறி என்ன காமிக்கலாம் அப்படின்னா, உடல் எடை சாதாரணமாக இருந்தாலும் வயிற்றை சுற்றி அதிகமாக கொழுப்புகள் இருக்கும். இந்த விசரல் ஃபேட்ஸ் தாங்க இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை ஜாஸ்திப்படுத்தக்கூடிய முதல் எதிரியாக இருக்குது. டைப் 2 டயபெட்டிக் வரவங்களுக்கு இது ரொம்ப காமனாக இது நோட் பண்ணக்கூடிய ப்ரீ டயபெட்டிக் சிம்டமாக இருக்குது. இன்னும் சில பேருக்கு என்ன மாதிரி அறிகுறி காமிக்கலாம்னா, எப்போதுமே தாகம் அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கிறது. தாகம் எடுக்குது, தண்ணி குடிச்சுன்னா யூரின் ஃப்ளோ அதிகமாகிட்டே இருக்குது. இது எதனால் ஏற்படுது அப்படின்னா, உடம்புல சர்க்கரை அளவு ஜாஸ்தியாக இருக்குன்னா கிட்னி அதை வெளியே தள்ள பார்க்கும். ஸோ அப்போ கிட்னிக்கு லோட் ஜாஸ்தி ஆகுது, கிட்னி ஃபங்க்ஷன் ஜாஸ்தி ஆகிறதுனால அந்த யூரின் ஃபார்மேஷன் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ நீர் சத்து வெளியே போகிறதுனால அந்த டீஹைட்ரேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தாகம் அதிகமாக எடுக்குது. ஸோ இதுவும் ஒரு அறிகுறியாக இருக்கலாம். இதுக்கு அடுத்து ரொம்ப காமனான அறிகுறி என்ன இருக்கலாம் அப்படின்னா, கரெக்டாக பசி எடுக்குது, கரெக்டாக சாப்பிட்றேன், ஆனால் என்ன சாப்பிட்டாலும் உடம்பு ரொம்பவே டயர்டாக இருக்குது, எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல, ரொம்ப சோர்வாக இருக்குது, ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு வயசாகலை அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய அறிகுறியுமே டயபெட்டிஸோட அறிகுறியாக இருக்கலாங்க. நீங்கள் சாப்பிட்ற உணவுலேருந்து வரக்கூடிய எனர்ஜி எல்லாமே அந்த செல்களுக்கெல்லாம் போகாமல், மசில்கள்லாம் போகாமல் உங்களை சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுது, அந்த வேலையை செய்ய விட மாட்டேங்குது. ஸோ இன்சுலினில் வேரியேஷன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது மாதிரி அறிகுறி காமிக்கும். இதெல்லாம் தான் அறிகுறியா அப்படின்னா, சில பேருக்கு ப்ரீ டயபெட்டிக்கு அறிகுறி இல்லாமையே டயபெட்டிஸ் வருதுங்க. ஸோ உங்களுக்கு டயபெட்டிக் வரக்கூடிய ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, ஃபேமிலி யாருக்கும் டயபெட்டிக் இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் அதுவும் HbA1c லெவல்ஸு, ஃபாஸ்டிங் பிளட் சுகர் லெவல்ஸு கண்டிப்பாக பார்த்துருங்க. ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னா, ஆனால் ஃபேமிலியில் டயபெட்டிக் ஹிஸ்ட்ரி இருக்குன்னா உங்களோட உணவு முறைகளை ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணுங்கள். ரெகுலராக பேலன்ஸ் டயட் எடுங்க. ரெகுலராக ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு டயபெட்டிக் வரது கூட தவிர்க்க முடியும். வந்தாலும் இயர்லியாக ரிவர்ஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.